அதாவது இலங்கை ராணுவத்துக்கு நம்ம அடங்கி போறதுனால நம்மள கோழைகள்னு அர்த்தம் இல்ல. புலியை முரத்தால் அடித்து விரட்டிய புறநானூற்று தமிழச்சியின் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பரம்பரை. புலிக்குட்டிகள் நாங்கள். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன். இதுதான் நடக்கும். உலக வரைபடத்துல இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும். பக்கத்து வீட்டுக்காரனாச்சே எந்த பிரச்சனையும் வானான்னு அடங்கி இருக்கும். எங்க பொறுமையை சோதிச்சிடாதீங்க. விஜய் ராவணன் எங்கள் கச்சித்துவான சீதையை எங்களுக்கு குடகள். இலங்கை பெண்ணின் கணவர். தமிழகத்தில் எதிர்கால முதல்வர். கனவில் மிதர்பேர். இலட்சம் பரப்பளவு கொண்ட நாட்டில் வசிக்கிறார். எங்கள் கட்சி தீவை பறித்துக் கொள்வேன் என்கிறார். சிங்களவர் பெரும்பான்மை. ஆனாலும் மற்ற இணையங்களுக்கு உள்ளது வற்றாத ஆளுமை. எங்களிடம் இருந்த கட்சி தீவை பறிப்பதா? இது உங்கள் முதல்வர் கனவு போல சிறியதில்லை. இலங்கை சீண்டி இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். குலைந்து போகாது. எங்கள் நாட்டில் சிங்களவர், தமிழ, முஸ்லிம்கள் சகலகும் உங்களுக்கு சொல்லும் பாடம் இது. பகல் கனவு வேண்டாம், பலிக்காது. கட்சி தீவ எம்முடியாது. நீங்கள் தமிழ் மக்களுக்கு அநீதி இருக்கிறீர்கள். ஏடுகளாயிருந்தாலும் சரி, படற்காடுகளாயிருந்தாலும் சரி, எங்கள் இறையாண்மையை அறிப்பது உங்கள் பேராசையான ஒரு பாவம். விஜய் ராவணன் எங்கள் கச்சித்துவான சீதையை எங்களுக்கு குடகள்.